ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வேறு லெவலான ஒரு ஜாப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கார்ப்பரேட் ஜாப்பு, அதுவும் ஐடி ஜாப்பு. எந்த கம்பெனிலேருந்து அப்படின்னா அக்சென்ச்சர் கம்பெனிலேருந்து. என்ன ரோல் அப்படின்னா பிஸ்னஸ் அட்வைசரி நியூ அசோசியேட் ரோல். இந்த ஜாபுக்கான வேக்கன்சி அப்படிங்கிறது வேரியஸ் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் இருக்குது. ஜாப் நம்பர் வந்து AIOC/S01559021. இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அக்சென்ச்சரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 year தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் நான் கம்மிங்கில் சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. ஜஸ்ட் வெயிட். கிளைண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, கோல் என்னன்னு ரிசர்ச் பண்ணி, அதே இதை மார்க்கெட்லேயும் ரிசர்ச் பண்ணி இது சூட் ஆகும், இது சூட் ஆகாது, இந்த சாஃப்ட்வேர் சூட் ஆகும், இந்த சாஃப்ட்வேர் சூட் ஆகாது அப்படின்னு அங்கே என்ன ரிசர்வ்ஸ் இருக்கோ அந்த ரிசர்வ்ஸை வச்சு நீங்கள் அவங்க கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று, கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்பெனிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 2 ரோலும் உங்களுக்கு சூட் ஆகும், இந்த ரோலுக்குள்ளே அடங்கும். ஜென்ரலாக பிஸ்னஸ் அட்வைசரி ரோல்ஸ் இது தான். இந்த கம்பெனியில் பொறுத்த மட்டும் சில மாறுபாடுகள் இருக்கலாம். அது நீங்கள் கம்பெனியில் அப்ளை பண்ணினா தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ளஸ் ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ள லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த ரோல்ஸில் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களோட டீமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டீமோட கைட்லைன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா BBA, BCom. நீங்கள் பேங்க் கோர் ஸ்ட்ராட்டஜி, பேங்க் சர்வீசஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது பேங்க் சர்வீசஸ் உள்ள கோர் பேங்கிங், கிரெடிட் டெபிட், அந்த மாதிரி கோர் பேங்கிங் கான்செப்ட்ஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக சூட் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஜாப்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் உங்களோட டெஸ்டிங் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கலாம், அதுவும் டைரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் அக்சென்ச்சரை பொறுத்த மட்டும் இப்போது வீடியோ கால் இன்டர்வியூஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் வீடியோ கால் இன்டர்வியூஸ் தான் இருக்கும். ஆனால் பேங்க் கோர் கான்செப்ட்ஸ்லையும் சரி, இந்த கான்செப்ட்லையும் சரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கம்யூனிகேஷன்லையும் பேங்க் கோர் கான்செப்ட்லையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரோலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா குவாலிட்டி அண்டு ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூஸோட கிளைண்ட்டோட இஷ்யூஸ் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியும் ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூஸையும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.